ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை போட்டுக்கலாம். பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை நல்லா சுருங்கி வதவி வந்துடுச்சு. லைட்டாக ப்ரௌனிஷாகவும் ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வதவி வந்ததும் அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி 2 போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதவி வந்ததும் கருவேப்பிலை ஒரு பொடி போட்டுக்கலாம். வாசனைக்கு கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். நல்லா வறுந்து வந்துச்சு. இதை கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம். இந்த வதக்கி வச்சுருக்க திங்ஸு கூடயே தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றா டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வற்றி போச்சுன்னா 3லேருந்து 4 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கெலாம் ஏற்றதாக இருக்கும். சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கும் ரசத்துக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.